ஹஸ்பண்டுக்கு கொஞ்ச நாளாகவே மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஹோம் ரெமிடிஸ்னு அது இதுன்னு பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே க்யூர் ஆகுற மாதிரி இல்லை. சரி, அப்போ ஹாஸ்பிட்டல் போயாவது பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடலான்னு போயிருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ட்ராயிங்கை பார்த்தேன். இந்த ட்ராயிங் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்து. என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டே இருந்தாங்க. இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிடுவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். டாக்டரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் வீட்டில் போய் குக் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு பக்கத்துலேயே ஒரு ஷவாயா ஹப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு, அங்கே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. ஹோட்டல் உள்ளாடி போனதுலேருந்தே என் பேபி அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணனே தெரில. சரி, அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவது வாங்கி கொடுக்கலான்னு அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் கார் இல்லாமல் அவர் வரவே மாட்டார். இன்றைக்கும் என் பேக்குள்ளே ஒரு காரை வச்சு அதை கொடுத்து தான் கொஞ்சம் சமாளித்து இருந்தேன். இங்கே ஷவாயா ஹப்பில் உள்ள ஸ்பெஷல் மந்தி கூடவே வந்து ஹாஃப் சார்கோல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து ஓகேவாக இருந்துச்சு. ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கல, பட் சார்கோல் சிக்கன் சூப்பராக இருந்து. இது வந்து சாபியா 11 தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் பையன் நான் நடந்து தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஒரே ஆட்டம். சரி, அப்போ நடன்னு சொல்லி விட்டாச்சு. உங்கள் குழந்தைங்களும் வெளியே வரும்போது இப்படி சேட்டை பண்ணுவாங்களா, இல்லைன்னா சமத்தாக இருப்பாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.